கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம ஆராதனைக்குள்ளே செல்லலாம். சங்கீதம் 91 1 முதல் 2 வரை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாசித்தது போல அவர் உன்னதமானவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அவர் நிழலை நம்மளை வைத்து பாதுகாத்து கொள்கிறார். ஹல்லேலூயா. வி வர்ஷிப் யூ லார்ட். அவர் பிரசன்னத்தில் இருக்கும்போது அவர் நம்மளை இளைப்பாற செய்கிறார். அவரை நம்மளுக்கு கொடுக்குற சுகம், அந்த தேற்றுதல், அது எல்லாமே நம்ம இந்த உலகம் கொடுக்க முடியாதது. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நம்ம எல்லாரும் இந்த பாடலில் பாடி நம்ம ஆராதனை. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். We worship you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. We worship you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. ஆண்டவர் அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அவர் தேவாதி தேவன். ஹல்லேலூயா. அவர் உன்னதமான தேவனா இருக்கார். ஹல்லேலூயா. அவர் பாதப்படியில் உட்கார்ந்து நம்ம ஆராதிக்கும் போது, அவர் வார்த்தையை கேட்கும் போது, அவர் ஒரு தகப்பனா இருந்து நம்மளை தேற்றுறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் நம்ம ஒருமனப்பட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த பாடலில் பாட போகிறோம். எல்லாரும் அப்படி எழுதி நின்று நம்ம சொல்லலாமா? நேசரே, உன் திருப்பாதம் நாங்கள் அமர்ந்தோம், அங்கே தான் ஆண்டவர் எங்களுக்கு நிம்மதி இருக்குது, அங்கே தான் எங்களுக்கு சந்தோஷமே இருக்குது ஆண்டவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நாங்கள் ஆர்வமாக பாடி துதிப்போம். உன் பிரசன்னத்தில் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாங்கள் ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. We worship you, Jesus. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து எங்களோடு சேர்ந்து பாடுங்க. Thank you, Lord. நேசரே, உம் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே, உம் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லாமா? ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, கைகளோட்டி சொல்லாமா? அதிசயமே, ஆராதனை ஆராதனை. worship you Lord. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. ஹல்லேலூயா. சொல்லலாமா? உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, வல்லவரே, நல்லவரே, அவர் என்றும் நல்லவர். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. நீரே வல்லவர். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை. worship you Lord. ஆராதனை. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. எத்தனை பேர் சொல்றீங்க?
பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. சொல்லலாமா? பரிசுத்தரே படைத்தவரே, எங்களை படைத்தவரே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை ஆராதனை. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை போற்றுறோம் ஆண்டவரே. படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எத்தனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க, ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. நம்ம பாடினது போல ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லலாமா? அப்பா, உன் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை. எங்களை ஒருமனப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். மீதியான ஆராதனை முழுதாக உங்கள் கடத்தில் ஒப்படைக்கிறீங்களோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க ரட்சகரின் நாமத்தில். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். ரிச்மண்ட் தமிழ் திருச்சபைக்கு வந்திருக்க அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் நாம் வேத வாசிப்பு மற்றும் மீண்டும் ஒர்ஷிப்புக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிட்ஸ் பைபிள் ரீடிங் இருக்கும். ஸோ கிட்ஸ் பைபிள் ரீடிங் வாசிக்க ஜியாவும் ஆரியா, கேத்தரின், சாம் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து சங்கீதாவும் நானும் இன்றைக்குரிய வேத பாடத்தையும் சங்கீதத்தையும் வாசிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பனிங் ப்ரேயர் பாஸ்டர் வந்து பண்ணுவாங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே, பரிசுத்த ஆண்டவரே ஸ்தலத்தில் வசிக்கிறவர், ஆண்டவரே வாசம் செய்கிறவர், ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, பரலோகத்திலிருந்து இறங்கி எங்களோடு கூட ஆண்டவரே அப்பா சஞ்சரிக்கிறவராக, ஆண்டவரே உலாவுகிறவராக, ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆண்டவர் நாங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தாவே உங்களுடைய பிரசன்னத்தால் நிறைக்கிறவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுதெல்லாம் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர், ஆண்டவரே தேவைகளை சந்திக்கிறவர் கர்த்தாவே. நாங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் ஆண்டவரே வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாக இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து நடத்தினீர், உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா வருகிற ஆண்டவரே நாட்கள் மாதங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தாவே. விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிறைக்கட்டும். ஆண்டவரே தேவன் சுத்தமாக இருக்கிறத ஆண்டவரே நீர் என்ன கர்த்தா முன் குறித்து இருக்கிறீரோ அந்த நாளில் அவைகளை எங்களோடு கூட கர்த்தாவே ஆண்டவரே பேசும்படியாக இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தாவே, வாலிபர்களை கர்த்தாவே, ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே கணவன் மனைவியை குடும்பங்களை ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே நீ முழுமையாய் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளை முற்றிலுமாய்
பொறுப்படுத்தி நடத்துவீராக கர்த்தாவே. நாம மகிமைக்காக செய்யப்படுகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நீ அங்கீகரித்து கர்த்தாவே அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. நான் அது முழுவதும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Psalm 1 verse 1. Blessed is the one who does not walk in step with the wicked, or stand in the way that sinners take, or sit in the company of mockers. Amen. Psalms 91 verse 1 through 6. Whoever dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God in whom I trust. Surely He will save you from the fuller's snare and from the deadly pestilence. He will cover you with His feathers, and under His wings you will find refuge. His faithfulness will be your shield and rampart. You will not fear the terror of night, nor the arrow that flies by day, nor the pestilence that stalks in the darkness, nor the plague that destroys at midday. Amen. Hebrews chapter 12, verses 1 through 7. Therefore, since we are surrounded by such a great cloud of witnesses, let us throw off everything that hinders and the sins that are so easily entangled, and let us run with perseverance and race marked out of us. Let us fix our eyes on Jesus, the author and the perfecter of our faith, who for the joy set before him endured the cross, scorned its shame, and sat down at the right hand of the throne of God. Consider him who endured such opposition from sinful men, so that you will not grow weary and lose heart. In your struggle against sin, you have not yet resisted to the point of shedding your blood, and you have not forgotten that word of encouragement that addresses you as sons. My son, do not make light of the Lord's discipline, and do not lose heart when he rebukes you, because the Lord disciplines those he loves, and he punishes everyone he has accepted as a son. Endure hardship as discipline. God is treating you as sons. For what son is not disciplined by his father? Amen. Hebrews 12:8 through 14. If God doesn't discipline you, as he does all his children, it means you are illegitimate and not really his children at all. Since we respected our earthly fathers who disciplined us, shouldn't we submit even more to the discipline of the Father of our spirits and live forever? For our earthly fathers disciplined us for a few years doing the best they knew how. But God's discipline is always good for us, so that we may share in his holiness. No discipline is enjoyable while it's happening. It's painful. But afterward there will be a peaceful harvest of right living for those who are trained in this way. So take a new grip with your tired hands and strengthen your weak knees. Mark out a straight path for your feet, so that all those who are weak and lame will not fall but become strong. Work at living in peace with everyone, and work at living a holy life. For those who are not holy will not see the Lord. Amen. கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம். இன்று தினத்துக்குரிய வேத பாடம் எபிரேயர் 12 1 முதல் 14 வசனங்கள். எபிரேயர் 12. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு
தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்பட்டதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரருண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும்போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்பட வேண்டிய சங்கீத வசனம் சங்கீதம் 101. சங்கீதம் 101 நம்ம எடுத்துக்கொள்வோம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்கிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. சேர்ந்து வாசிப்போம். அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு கொண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாரமே சங்கரிப்பேன். Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. சங்கீதம் 72:17 அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வேத பகுதியில் வாசிச்சது போல ஆண்டவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிட்சிக்காத தகப்பன் எங்கே இருக்காங்க? பிள்ளைகள் இல்லையா? நம்மளை பிள்ளையை போல பாதுகாத்து வருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடலாமா? இயேசுவின் நாமமே மேலான நாமம் சொல்லிட்டு சந்தோஷமாக கரங்களை தட்டி உற்சாகம் நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுங்க. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. சொல்லலாமா? இயேசுவின் நாமமே மேலான நாமமே,
வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. சொல்லமா? வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. சொல்லமா? வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. கரங்களை தட்டி இயேசுவின் நாமமே. We worship you, Lord. மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. திரும்ப சொல்லாமா? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அவர் அடைக்கலம் அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே, அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. சொல்லுங்க. இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. சொல்லுங்க. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அப்படியே நம்ம அந்த ஜெபத்திலே சொல்லலாமா? அப்படியே கரங்களை தட்டிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம பாட போறோம். அவர் இங்கே சந்திக்கு சங்கீதமானவர். ஹல்லேலூயா. worship you Jesus. அவர் இந்த சங்கீதமானவர், மேலமுள்ள கோட்டையுமா,
ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். சொல்லாமா? அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா. ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். சொல்ல மகரங்களை தட்டி ஹல்லேலூயா. தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர். சொல்லலாமா? 2-3 பேர். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து இயேசு நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடும். சொல்லலாமா? வானவர் கிறிஸ்து இயேசு நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா. ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். Hallelujah. Thank you, Lord. சங்கீதம் 23:4-5 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. சொல்ல போறோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்ல போறோம். ஹல்லேலூயா. Thank you, Lord. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. ஹல்லேலூயா. வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். சொல்லுங்க. எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக அபிஷேக நதி நானே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள். ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள்
நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். சொல்லாமா? எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. ஹல்லேலூயா. வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. சொல்லுங்க, ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன். துதியுடை போற்றிடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். துதியுடை போற்றிடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எல்லாரும் சேர்ந்து, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. சொல்லமா? கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, ஹல்லேலூயா. கனிகள் கெடுவதில்லை. We worship you, Lord. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கைகளை ஊத்தி சொல்லலாமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. சொல்லுங்க, முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு. காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திடுவேன். ஹல்லேலூயா. சொல்லலாமா? காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திடுவேன். விடுதலை பறைசாற்றுவேன், விடுதலை பறைசாற்றுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். பாத்திரம் நிரம்பி, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. சங்கீதம் 145 1 முதல் 2 வரை. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் பார்த்து அவரோட நாமத்தை உயர்த்தி
அப்பா நாங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மாலை வேளையில் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்கள் கரம் எங்கள் பின்னாடி தாங்கி நடத்து கொண்டு போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மாலை வேலையில் அப்பா இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்கள் தொட்டு நீங்கள் அவங்களோட தேவைகளை சந்தித்து அவங்க இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்ற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு எல்லாரும் இங்கே ஒரு மனதாக நீங்கள் கொண்டு வந்து இங்கே சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை முழுதும் ஆண்டவரே அப்பா நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நிரப்பி அப்பா இங்கே போகும்போது வெறுமையாக போகாதபடி ஆண்டவரே ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவரே நீங்கள் தொட்டு நீங்கள் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, பிரைஸ் யூ அப்பா. அல்லேலூயா அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அது நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீர். அல்லேலூயா, thank you. நீர் நேற்றும் என்றும் என்று மாறாத தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா, நீரே ஆல்பாவும் ஒமேகாவுமாக முந்தினவரும் பிந்தினவருமாக வரப்போகிறவருமாக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? பரிசுத்தர் நீரே, பரிசுத்தர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அப்பா இதெல்லாம் உங்களுக்கு மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் வேதத்தில் படிக்கிறது போல இதெல்லாம் உங்களுக்கு அற்ப காரியம். இது உங்களுக்கு அற்ப காரியம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, we worship you Jesus. அப்பா இங்கே பாதப்படியில் நாங்கள் ஊற்றுகிறோம். இந்த மாலை வேளையில் நாங்கள் தியானித்து கொண்டே இருப்போம், நாங்கள் ஆராதித்து கொண்டே இருப்போம். காலையும் மாலையும் எவ்வேளையும் அப்போ நாங்கள் கருத்துடன் ஆராதித்து கொண்டிருப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீர் மகிமைப்படுவீராக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah, we worship you Jesus. Hallelujah. எல்லாரும் எங்களோடு பாடுறீங்களா? காலையும் மாலையும் எவ்வேளையும் கருத்துடன் பாடிடுவோம். சொல்லலாம். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. சொல்லுங்க. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. சொல்லுங்க. எனக்கு எதிராய் ஒரு பாளையம் இறங்கி எம்மேலோர் யுத்தம் வந்தாலும். சொல்லலாமா? எனக்கு எதிராய் ஒரு பாளையம் இறங்கி என்மேலோர் யுத்தம் வந்தாலும் பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். சொல்லுங்க. பயப்படேன் பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் நம் மகிமையை காண. சொல்லலாமா? ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. எத்தனை பேர் சொல்றீங்க? ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே.
காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். சொல்லுங்க. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். அவர் பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. அவனுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபத்தில் சொல்லலாமா? ராஜாவும் பிரசன்னம் போதுமாப்பா, எப்போதும் அது எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. We worship you Lord. Hallelujah. We thank you Jesus. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. சொல்லு. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். சொல்லமா? இன்னும் உம்மை இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, நான் இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். சொல்லலாமா? ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. சொல்லுங்க. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம்
தேவ பிரசன்னம். ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம் பிரசன்னம் போதும் அப்பா, உம் பிரசன்னம் போதும் அப்பா. ஹalleluya. Thank you Lord. உம் பாதப்படியில் உட்கார்ந்து கேட்குற வார்த்தை அப்பா, நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நடக்கிற அந்த வாழ்க்கை அது போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் அங்கீகாரங்கள் எங்களுக்கு தேவையில்லைப்பா. ஹalleluya. இந்த மனுஷர்களின் அங்கீகாரங்கள் எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. உம் பிரசன்னம் போதும், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராகப்பா. ஹalleluya. Thank you Lord. ஒரு தகப்பனை போல எங்களை சிட்சிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளையே பிள்ளையே, என் மகனே என் மகளே என்று அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரம் கொடுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்கோ தூரமாக இருந்த எங்களை நீங்கள் காண்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஒரு துறவை கொடுத்து அதில் தண்ணீரை உண்டாக்கி அந்த ஜீவ தண்ணீரை எங்களை ஊற்றினீங்களே அப்பா. இந்த சமய ஸ்திரீல அந்த சமாரிட்டியன் உமன்ட்ட நீங்கள் சொன்னது போல ஆண்டவரே, நானே ஜீவ தண்ணீராக இருக்கிறேன் நீங்கள் சொன்னது அப்பா. எங்கள் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் அந்த ஜீவ தண்ணீராக இருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Lord. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்கள் பிரசன்னத்தில் எங்களை நாங்கள் இளைப்பாறும் சந்தோஷமாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Lord. அந்த ஊற்றின அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தாகத்தை தீர்த்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவ தண்ணீரை உண்ட யாருமே அதுக்கப்புறம் தாகமே எடுக்காது சொன்னீங்களா ஆண்டவரே. அப்போ எங்களுக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு மாயமாக தெரிகிறது ஆண்டவரே, ஒரு மாயையாக தெரிகிறதப்பா. ஏன்னா நாங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டோம் அப்பா. ஜீவ தண்ணீரை ஊற்றின தேவனே, உம்மை நோக்கி எங்களுக்கு கண்களை ஏறெடுக்க வைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. Thank you Lord. நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் நிறைஞ்சு we are overflowing with blessing. We thank you for that, oh Lord. Hallelujah. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத கிருபை, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் அப்பா எங்களுக்கு கொடுத்ததற்காக உண்மை நாங்கள் போற்றி மகிழ்ந்தப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. தேங்க்யூ Lord. அப்பா, இந்த மீதியான இந்த ஆராதனை முழுதாக நீங்கள் பொறுப்பெடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. எங்களோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க ஆண்டவர். அப்போ நாங்கள் பாடினது போல உன் வார்த்தை அப்பா எங்களோட இதயத்தில் விதைக்கப்படட்டும் அப்பா. ஹalleluya. Thank you Lord. எங்களோடு நீங்கள் பேசுங்க. உங்கள் பாதப்படியில் உட்காந்து வார்த்தையை கேட்க வந்திருக்கோம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் முழுமையாக ஆட்கொண்டு அப்பா நீங்கள் உங்கள் சட்டை நிலையில் வைத்து எங்களை பாதுகாத்து அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் பிரசன்னம் போதும், உங்கள் கிருபை போதும். We thank you Jesus. Hallelujah. எங்களோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பர்சனலாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திங்க. ஹalleluya. Thank you Lord. உடம்பில் பலவீனத்தோடு வந்தவங்க இந்த மாலை வேலையிலேயே இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த சபையை விட்டு வெளியில் போகும்போது ஒரு பரிபூர்ண சுகத்தோடு செல்லட்டும் அப்பா. ஹalleluya. தேவைகளோடு வந்தவங்களை அப்பா நீங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் அனுப்பிச்சு வைங்க ஆண்டவரே. அந்த தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்து நீங்கள் அனுப்பிச்சு வைங்கப்பா. ஹalleluya. Thank you Lord. நாங்கள் பாண்டது போல் நாங்கள் ரத்தத்தை சிந்தி உங்கள் சித்தத்தை செய்ய வார்த்தையை இங்கே நாங்கள் போதிக்கப்பா. இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு பல கோடி பேர் இருக்கிறப்பா இந்த உலகத்திற்கு நாங்கள் ஒரு தீபமாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த உன்னதமான அந்த ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்கே ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பெயர் சொல்லி அழைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ Lord. எல்லா துதி கனம் மகிமை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு எல்லாருமே ஆராதித்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில் நீரே பரிசுத்தராக இருக்கிற பரிசுத்தர ராஜாதி ராஜாவாக இருக்கிற சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற தேவனே இயேசு கிறிஸ்து உமக்கு மாத்திரமே ஆண்டவர். ஹalleluya. எல்லா துதிக்கணும் மகிமை உமக்கு மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ வர்ஷிப் டீம். இன்றைக்கி கர்த்தர் நம்மிடையே அசைவாடினார், இடைப்பட்டார் என்று நம்புவோம். இந்த நாளிலும் பார்த்திபன் பாஸ்டர் நம்ம மத்தியில் இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. வெல்கம் பாஸ்டர். ஸோ பார்த்திபன் பாஸ்டர் இன்றைக்கி நம்மளுக்கு தேவ செய்தியை கொடுப்பாங்க. நம்ம ஜபசந்தையுடன் அதை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு திருவிருந்து பரிமாறப்படும். ஸோ ஓவர் டு பாஸ்டர்.
Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. Amen. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறவங்க எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லும். ஆமென். ஆமென். ஹalleluya. Praise God. கர்த்தர் நல்லவர். நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம சொல்வதற்கு முன்பதாகவே வேதம் சொல்லுகிறது, வார்த்தை உண்டாவதற்கு முன்பதாகவே நம்முடைய எண்ணங்களில் அவர் அதை அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென். நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன ப்ரேயர் செய்ய போகிறோம்னு சொல்லி எண்ணங்கள் அறிந்திருக்கிறவர். ஆமென். ஸோ எண்ணங்கள் தான் வார்த்தையை வெளியில் வருது. இருதயத்தின் சிந்தனை எப்படி வருது? வார்த்தையாக வருது. அப்போ இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அவர் அறிகிறார். வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை அவர் பார்க்கிறார். ஆமென். அப்போ பாருங்கள், நம்ம சொல்லாத வெளியில் மற்றவங்க இடத்துல சொல்லாத காரியங்களையும் கூட அவர் என்ன செஞ்சுருக்கிறார்? அறிஞ்சு அவர் வச்சிருக்கிறார். ஆமென். ஸோ நிறைய வேளைகளில் ப்ரேயர் ஏதாவது ரிக்வெஸ்ட் இருக்குன்னா சில காரியங்களை சொல்லுவாங்க, சில காரியங்களை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக. ஆமென். ஆனால் அந்த காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிந்து அவர் வைத்திருக்கிறார். அவர் அறிகிறபடினாலே அவர் அவைகளையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சரி, இந்த நாளில் நம்ம வாசித்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு வசனத்தை இந்த நாளில் தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது 1ஆம் வசனத்தில், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு வசனத்தில் என்ன ஆயிடுச்சு? ஃபுல்லாக அடக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்துவை மாத்திரம் சேவிக்கிற, கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கிறது. ஆமென். பாருங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்ம அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் ரொம்ப யுனிக்காக இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். எனக்கு தான் அது நடக்குது இல்லை, எனக்கு மாத்திரம்தான் இந்த மாதிரி பிரச்சனைகளாக வருது, எனக்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட சோதனை வருது, எனக்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருது என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மை போல பல விதமான சூழ்நிலைகளில் பல பேர் என்ன செய்கிறாங்க? கடந்து போகிறாங்க. அதனால தான் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, நம்முடைய சாட்சியை மற்றவிடத்தில் பகிர்ந்து கொள்வது. ஆமென். இந்த வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த அற்புதங்களை மற்றவிடத்தில் பகிர்ந்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் தெரியுமா? நம்மளும் சொல்லுகிற யாவரும் இந்த கூட்டத்தில் ஒருவராய் மாறுகிறாங்க. ஆமென். பாருங்க, ஒரு திரளான சாட்சிகளை குறித்து இந்த வேதவசனம் சொல்லுது. அப்படின்னா நம்மை போல பாடுகளை அனுபவிக்கிற, இல்லை நம்மை போல சோதனையான வழியில் நடக்கிற யாருக்கோ நம்ம சொல்லுகிற சாட்சி என்ன செய்ய போகுது? அவங்களுக்கு ஊழியம் செய்ய போகிறது. ஆமென். கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் இப்படி காரியம் செஞ்சார்னு சொல்லி, நாங்கள் மலேசியாவில் இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு சபையில் ரொம்ப ஆக்டிவாக நாங்கள் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது சபையில் ஒவ்வொரு சர்வீஸ்லேயும் சாட்சி நேரம்னு சொல்லி வைப்பாங்க. அந்த டெஸ்டிமனி டைம்னு வச்சா வந்து சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுலேயே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போயிடும். காரணம் என்னென்னா, அவங்க டெஸ்டிமனி என்ன ஆண்டவர் செஞ்சார்னு சொல்கிறத தவிர மீது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. காலைல நான் எழுந்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், இவங்க வந்தாங்க, அவங்க போனாங்க, இவங்ககிட்ட கால் பண்ணேன், அவங்க பேசினாங்க, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் சும்மா ஆண்டவருக்கு ஒரு ஏதோ சொல்லணும்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க? கடைசியில் சொல்லிடுவாங்க. ஆனால் பாருங்கள், அவங்க சொன்ன 5 நிமிஷத்தில் 4 நிமிஷம் என்னவா இருக்கும்? ஆண்டவருக்கு மகிமை செலுத்ததாகவே இருக்காது. ரெண்டாவது, அவங்க என்ன காரியம் ஆண்டவர் பண்ணார் யாருக்குமே தெரியாது. சரிங்க, உங்களுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர் கடைசியில், அதுவே என்ன செய்யாது, அநேகர் சொல்ல மாட்டாங்க. கடைசியில் நாங்கள் வந்து நிறைய பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய, எப்படி சாட்சி கொடுக்கணும், சாட்சினா என்ன இருக்கணும், எவ்வளோ நேரம் இருக்கணும். இல்லை, ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் தான் ரொம்ப பாப்புலர் இல்லை, ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ். முன்னாடிலாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோலாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? எல்லாம் 1 நிமிஷம் தான். 1 நிமிஷம் அப்படி என்ன ஸ்வைப் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்க? அடுத்ததுக்கு போயிடுறாங்க. ஸோ 1 மணி நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? ஆயிரக்கணக்கான வீடியோஸை 1 மணி நேரத்தில் பார்த்துடலாம்.
அப்போ குறுகிய காலகட்டத்தில் அநேக காரியங்களை என்ன செய்ய முடியும், நம்மளால் சொல்ல முடியும். ஒரு நிமிஷத்தில் எத்தனை காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம் இல்லை வீடியோவில். ஸோ அது மாதிரி அப்போது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்படி தான் சாட்சி கொடுக்கணும். உங்களுக்கு கொடுத்த ஒரு நிமிஷத்தில் கூட என்ன செய்யலாம், ஆண்டவர் செய்தது ரொம்ப கிளியராக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியும். சரி, ஆண்டவர் சொல்லுகிறாரு, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க அப்படின்னா நம்மையும் இப்படிப்பட்ட சாட்சிகள் நிறைந்த கூட்டத்தில் ஒருவராய் நம்மை மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். ஆமாம், நம்மளோட வாழ்க்கையில் எல்லா நாளும் என்ன செய்கிற ஆண்டவர், அவர் அற்புதம் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். இப்போ நம்ம உட்கார்ந்து சுவாசிச்சுட்டு இருக்கிறது என்னது, ஒரு அற்புதம் தான். ஆமாம், ஒவ்வொரு முறையும் நம்ம சுவாசத்தை இழுத்து விடுவதே ரொம்ப அதுவே ஒரு அற்புதம் தான். பாருங்கள், நான் இன்னைக்கு காலையில் எழுந்து வாக்கிங் போன பிறகு எனக்கு பயங்கரமாக அலர்ஜி, அது என்னன்னு தெரியல, பயங்கர ஸ்னீஸிங். நான் அந்த ட்ரைவ் பண்ணி வரும்போதெல்லாம் ஃபுல்லாக ஸ்னீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேசிட்டு வந்தோம், எப்படி இன்றைக்கி வந்து ப்ரீச் பண்ண போகிறேன், ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நான் எப்படி என்ன பண்ண முடியும்னு. பாருங்கள், நான் போன வருஷம் நான் யூகே போய் இறங்கும் பொழுது சாட்டர்டே ஈவினிங் மீட்டிங், ஃப்ளைட்டில் பாதி தூரம் போகும்பொழுது எனக்கு பயங்கர ப்ரீதிங் ட்ரபுள் பயங்கரமாக வந்துடுச்சு. ஸோ நான் இறங்கின உடனே என்னுடைய அங்கே என்னை ஹோஸ்ட் பண்ணுற அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நர்சஸ். அவங்க பிக்கப் பண்ணி என்னை நான் ப்ரீத் பண்ண கஷ்டப்படுகிறேன்னு சொல்லி அவன் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் அந்த மருந்து இருக்குது, இந்த மருந்து இருக்குது, அதை எடுங்க இதை எடுங்கன்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு மீட்டிங் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் வீட்டில் போய் பெட்டிகளெல்லாம் வச்சுட்டு உடனே அங்கேருந்து அப்படியே கிளம்பி மீட்டிங் போனோம். மீட்டிங் போனால் மீட்டிங் ஆரம்பிக்குது, வொர்ஷிப் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நான் ப்ரீச் பண்ண போகணும். அது வரைக்கும் எனக்கு என்ன இல்லை, ப்ரீத் பண்ணவே முடியல. வாயில் தான் என்ன பண்ணுறேன், ப்ரீத் பண்ணிகிட்ருக்கிறேன், மூக்கில் எனக்கு ப்ரீத் பண்ணவே முடியல. அப்போ அங்கே போய் ஸ்டேஜில் மைக்கை பிடிச்சி நின்ன பிறகு என்ன ஆண்டவர் பண்ணான்னு எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் அங்கே ப்ரீச் பண்ணேன். எனக்கு ப்ரீதிங் ட்ரபுளே கிடையாது. அஃப்கோர்ஸ் அதுக்கு பிறகு முடிச்சுட்டு வந்த பிறகு திரும்பி அதே பிரச்சனை வந்தது, அது வேறு விஷயம். பாருங்கள், நம்ம சுவாசிப்பதே கர்த்தர் நமக்கு பண்ணுகிற அற்புதம். ஆமாம், பாருங்கள், இப்படி பிரச்சனையில் போகும்போது தான் தெரியுது சுவாசிக்கிறது எவ்வளவு பாக்கியமான ஒரு காரியம். சுவாசிக்க முடியாத நிலைமையில தான் சொல்லுவாங்கள்ல, நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும்னு சொல்லி, இல்லையா? அப்போ பாருங்கள், ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம சுவாசிக்க வைப்பதே ஆண்டவர் செய்கிற அற்புதம் அது. ஆமென். அப்போ பாருங்கள், அப்போ ஒவ்வொரு முறையும் சுவாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆமென். அப்போ அவர் செய்கிற அற்புதத்தினால தான் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுது, யோவான் 10:10, திருடன் என்ன செய்கிறான், கொல்லவும் திருடவும் அழிக்கவும் அவன் வருகிறான். ஆனால் கர்த்தர் சொல்ற, நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்குறேன், அந்த ஜீவன் பரிபூரணப்படும்படி. அப்போ பாருங்கள், சத்ரு நமக்கு மரணத்தையும் மரண வாசனைகளை கொண்டு வர, ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், அவைகளை நீக்கி நமக்கு அதுக்கு பதிலாக ஜீவனை நமக்கு கொடுக்குறார். ஆமென். அப்படி தான் ஆண்டவர் செய்கிறார். சரி, இந்த நாளில் இதில் போனால் நம்ம நிறைய நேரம் செலவு பண்ணுவோம். பட் இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களும் வசனத்தில் இருக்கிறது. ஆமென். அப்போ வேத வசனங்களில் அநேக காரியங்களை கற்று நமக்கு திட்டவட்டமாக தீர்க்கமாக என்ன செஞ்சிருக்கார், சில ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு என்ன செய்யலாம், பல மணி நேரம் இதில் தியானிக்கலாம், பல நாட்கள் என்ன செய்யலாம், அதை படித்து அநேக காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும், ஆவிக்குரிய ஆழங்களை ஆவிக்குரிய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான தீர்மானங்கள் சாதாரணமாக இருக்கலாம், இல்லை கடினமான ஒரு தீர்மானமாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, தீர்மானங்களை எடுக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் காத்திருக்கிற பொழுது, அவரை நோக்கி நம்ம காத்திருக்கிற பொழுது, அவர் நமக்கு என்ன செய்கிறாரு, இந்த தீர்மானங்கள் எடுப்பதில் இல்லை டெசிஷன் எடுப்பதில் ஆண்டவர் என்ன செய்ய நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் கொடுக்குற ஆலோசனைகள் எப்பொழுதுமே நிறைய நேரத்தில் ரொம்ப லேசாக இருக்கும், சாதாரணமாக இருக்கும். ரொம்ப சாதாரணமான காரியங்கள் என்ன செய்வார், அசாத்தியமாய் நடக்க வேண்டிய காரியங்களை ரொம்ப கஷ்டமான ஒரு காரியங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவார் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு. வேதத்தில் வாசிங்கன்னா அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது ஒரு கானாவுல ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாம் விருந்தெல்லாம் நல்லா செட் பண்ணி வச்சுட்டாங்க, எல்லாம் வந்துருச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சாங்க, திராட்சை ரசம் குறைபட தொடங்குகிறது. அதை தொடங்குற பொழுதே இயேசுனுடைய தாயார் வந்து என்ன பண்ணிட்டாங்க,
ஆண்டவரிடத்தில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லாரு, இது என்னுடைய வேலை வரவில்லை என்று சொல்லி. ஆண்டவருக்கு தெரியும் அங்கே குறைபட தொடங்கி இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எந்த வேலையில் அவர் ஸ்டெப் இன் பண்ணணும்னு சொல்லி. ஆமென். எந்த வேளையில் அவர் அந்த சூழ்நிலைக்குள்ளாக அவர் செல்ல வேண்டும் என்று சொல்லி. அப்படி சூழ்நிலையில் ஒரு வேலை வந்தது. அப்போ என்ன செஞ்சார், அங்கே இருக்கிற வேலைக்காரெல்லாம் கூப்பிட்டு, அங்கே 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தண்ணீர் என்ன செய்கிறாங்க, அவங்க முறைமை, அவங்க வந்தான கால்களை கழுவிட்டு போகணும்னு சொல்லுகிற முறைமையின்படி அங்கே தண்ணீர் அங்கே வச்சிருக்கிறாங்க. அது எதுக்காக இல்லை, குடிக்கிறதுக்காக உள்ள தண்ணீர் இல்லை, அதனுடைய பயன்பாடே வேறு. அந்த கற்சாடிகளுடைய அதனுடைய நோக்கமே வேறு, அதில் நிரப்புகிற தண்ணீருடைய நோக்கமும் வேறு, பயன்பாடும் வேறு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அதே கற்சாடிகளை வைத்து அதில் தண்ணீரை நிரப்ப சொன்னார். நிரப்பிட்டு ஆண்டவர் அதை தொடலை, அதில் ஒன்றுமே செய்யலை. அவர் என்ன செஞ்சார், இதை மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் போய் என்ன செய்யுங்க, கொடுங்க என்று சொன்னார். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, மொண்டு என்ன செய்யறாங்க, அதை பாத்திரத்தில் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது எப்படி இருக்குது, அது தண்ணீராக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறார், என்ன அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சாதாரண ஒரு காரியம் அப்படி தானே, அவங்களுக்கு தேவை பெரியதாக இருக்குது. அவங்க போய் வெளியில் போய் அதை செய்து வரணுன்னா நாட்களாகும், நேரங்களாகும், என்ன எப்படி காரியங்கள் நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ பெரிய தேவை இருக்குது, இவ்வளோ பெரிய குறை அங்கே உண்டாகிறது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப ஈஸியாக ஒரு சொல்யூஷன் அவர் கொடுக்குறார். ஆமென். அந்த தீர்வை கர்த்தர் என்ன செய்கிறார், ரொம்ப ஈஸியாக கொடுக்குறார். என்ன ஈஸியான காரியம், அங்கே இருக்கிற கற்சாடிகள் இருக்குது, தண்ணி இருக்குது, அதை கொண்டாந்து என்ன செய்யணும், அந்த கற்சாடியில் ஊற்றணும், அவ்வளோதான். ஊற்றிட்டு அந்த தண்ணீரை மொண்டு போய் என்ன செய்யணும், உள்ளே கொடுக்கணும், அவ்வளோதான். அவர் செய்ய வேண்டியது அவ்வளோதான். ரொம்ப லேசான ஒரு காரியம். அவங்க செய்த பொழுது தண்ணீர் என்ன ஆயிடுச்சு, நிறம் மாறிடுச்சு, சுவை மாறிடுச்சு, பெயரும் மாறி போச்சு. முன்னாடி தண்ணீர்னு அழைக்கப்பட்டது இப்போ என்ன ஆயிடுச்சு, திராட்சரசம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. அவருடைய நிறம் மாறிடுச்சு, அவனுடைய சுவையும் மாறி போச்சு. ஆமென். சாதாரண தண்ணீர். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் அவர் சொல்லி மொண்டு கொண்டு போய் கொடுத்த திராட்சரசம் எப்படி ஆயிடுச்சு, சுவை மிகுந்ததாய் மாறி போனது. ஆமென். அப்போ அவர் கொடுக்கிற சாதாரண அவருடைய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை, இந்த காரியங்களை நம்ம செய்கிற பொழுது அசாத்தியமான காரியங்களை இல்லை, பயங்கரமாய் இல்லை நம்மளை பிரமிக்க வைக்கிற காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார், அவர் செய்து முடிப்பார். ஆமென். பாருங்கள், அசாத்தியங்களை செய்வதற்கு அவர் சாத்தியம் சின்ன சாதாரணங்களை வைத்து என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறத பார்க்கணும். அவர் ஜனங்களை அப்படி தான் என்ன செஞ்சார், பயன்படுத்தினார். சாதாரணமானவர்களை இல்லை, குப்பையில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் உயர்த்தி ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியாக உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ பாருங்கள், அவர் கொடுக்கிற இந்த இந்த சொல்யூஷன்ஸையும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எப்படி இருக்குது, சாதாரணமாக இருக்குது. ஆனால் அதை செய்வது எப்படி, அது எதனுடைய முடிவாக இருக்குது, மேன்மையான உயர்ந்த ஒரு காரியத்தை இதை செய்து முடிக்கிறதா இருக்கிறது. அப்போ காண ஒரு கல்யாணத்தில் சாதாரண தண்ணீரை அவங்க நிரப்பி கொண்டு போய் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே தேவையெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, சந்திச்சாரு. அது மாத்திரம் இல்லை, முந்தினதை காட்டிலும் பிந்தினதை அவர் மகிமையாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். ஆமென். ஸோ எப்பொழுதும் இயேசுவானவர் அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதன்படி நம்ம செஞ்சுட்டோன்னா அது எவ்வளவாய் நமக்கு நம்முடைய மூளைக்கு இது எப்படி நடக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாமல் இருந்தாலும் சம்டைம் நம்ம ஹியூமன் லாஜிக்கு இது ஒத்தே வராத மாதிரி இருக்கும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை அவர் தான் என்ன செய்கிறாரு, துவக்குகிறார், அவர் தான் முடிக்கிறார். ஆமென். அப்போ ஆரம்பிக்கிறதும் அவர் தான், முடிக்கிறதும் அவர் தான். அப்போ அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக ஈல்டு பண்ணிட்டோன்னா, அப்படியே ஒப்பு கொடுத்துட்டோன்னு சொன்னால் அவர் என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் அழகாய் கிரமமாய் அவர் நடத்தி முடிக்கிறவராக இருக்கிறார். சரி, அது மாத்திரம் இல்லை, சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது அங்கே ஆயிரக்கணக்கான பேர் என்ன செய்கிறாங்க, அவனுக்கு எதிராக வருகிறாங்க. அவனுடைய கரத்தில் இருக்கிறதோ அங்கே என்னது, ஒரு தாடை எலும்பு தான் அவனிடத்தில் இருக்குது. ஏன்னா ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு, அது அப்போ தான் இறந்துருக்குது, அதனுடைய தாடை எலும்பு தான் என்ன செய்கிறாரு, கையில் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதை வைத்து வேதம் சொல்லுகிறது 1000 பேரை அங்கே கொன்று போடுகிறதை பார்க்கிறோம். அவருடைய கரத்திலிருந்து ரொம்ப சாதாரண ஒரு காரியம், இத்தனை பேரை கொன்று போடுவதற்கு அவர் வைத்திருந்த ஆயுதம் என்னது, சாதாரண ஃப்ரெஷ் ஜாப் போன் ஆஃப் அ டாங்கி, சாதாரண ஒரு கழுதினுடைய தாடை எலும்பு தான். அதை வைத்து ஆண்டவர் என்ன செய்தார்,
ஒரு பெரிய கூட்டத்தை அங்கே மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார்னு சொல்லிப்பார். அநேக காரியங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். உனக்கு ஒரே ஒரு காரியத்தை மாற்றுனதுனால அதை சிந்திக்க போகிறோம். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். யோசுவாவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மோசே இறந்த பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார்? யோசுவாவை எழுப்புகிறார். மோசே விட்டு சென்ற காரியத்தை தொடர்ந்து செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? யோசுவாவை அவர் எழுப்புகிறார். பாருங்க, இது ஒரு சைட் நோட் இல்லை, மெசேஜ் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய காரியம் எதுவுமே தடையப்படாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்னா அது தடையப்படாது. மனிதன் ஒரு லிமிட்டேஷன்ஸாக இருக்கவே முடியாது. ஆமென். ஜனங்கள் ஆண்டவர் செய்வதற்கு ஜனங்கள் எப்படி இருக்க மாட்டாங்க? லிமிட்டேஷன்ஸாக இருக்கவே முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, இந்த கற்களும் ஆண்டவர் என்ன செய்யுமா? துதிக்குமா. ஆமென். மனிதர்கள் துதிக்கலனா கூட ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? கற்களும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆண்டவர் செய்கிற காரியத்திற்கு, ஆண்டவருடைய நோக்கத்திற்கு ஜனங்கள் என்ன செய்ய முடியாது? அதை லிமிட் பண்ணவே முடியாது. ஜனங்கள் அதுக்கு தடையா இருக்கவே முடியாது. ஆமென். கர்த்தர் நம்மை மீறி ஆண்டவர் என்ன செய்வார்? எதை வைத்தும் ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆமென். அவர் என்ன நினைக்கிறார் அதை செய்கிறவர். சரி, இந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது யோசுவா என்ன செய்கிறார்? மோசே இறந்த பிறகு ஆண்டவருடைய நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு போவது ஆண்டவருடைய நோக்கம். ஆனால் அதை வழி நடத்தி சென்ற மோசே இங்கே இறந்து போயாச்சு. அப்போ ஒரு மனிதனை நம்பி ஆண்டவர் என்ன செய்யவில்லை? அதை செய்யவில்லை. அஃப்கோர்ஸ் மோசே என்ன செய்கிறார்? அங்கே பயன்படுத்துகிறார். ஐ மீன் அவருடைய ஜனங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு. ஆனால் மோசே இறந்த பிறகு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு யோசுவாவை எழுப்பிட்டார். ஆமென். சவுல் ராஜாவா ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் சவுல் விழுந்த பிறகு, சவுல் கிருபையிலிருந்து விழுந்த பிறகு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? ஒரு தாவீதை எழுப்பிட்டார். ஆமென். அப்போ பாருங்க, ஆண்டவர் எதை நினைத்து அவர் செய்கிறாரோ, எந்த நோக்கத்தை அவர் செய்ய நினைக்கிறாரோ அதுக்கு யார் இல்லை? மனிதர்கள் தடையாக இருக்கவே முடியவே முடியாது. ஆமென். ஆமென். பிரைஸ் காட். அதனால தான் ரொம்ப முக்கியம் என்னென்னா, கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிறத நம்ம ஜாக்கிரதை அதை செய்யணும். ஆமென். ஏன்னா அதை தவறி விட்டோம் என்று சொன்னால் காலத்தையே வேதம் சொல்ல காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தணும்னு சொல்லி, நம்ம காலத்தை வீண் பண்ணாலும் சரி, நம்ம கொடுத்த அந்த நோக்கத்தை வீண்படுத்தினாலும் சரி, ஆண்டவர் செய்வதை செஞ்சுட்டு தான் இருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவருடைய நோக்கத்திலேருந்து நம்ம கீழே விழுகிறவர்களாய் மாறிவிடுவோம். ஆமென். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாய் ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த ஓட்டத்தில் இந்த வேதம் சொல்லுது, நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோட ஓட கடவோம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த பாதையில், அந்த ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓட கடவும். சரி, இந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? 3லேருந்து 5 வசனங்களை வாசிக்கிற பொழுது நம்ம அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தமிழ் என்னது? ஆலோசனை. நம்ம அதை பற்றி தான் பேசிட்டு வந்தோம். ஆலோசனை கொடுக்கிறார். அவங்களுக்கு எதிராக எவ்வளோ பெருசு இருக்குது? ஒரு பெரிய மதில் இருக்குது. அவர்களால் மனித பலத்தினால அந்த மதிலை தாண்ட முடியாத ஒரு சூழ்நிலை, மனிதனுடைய முயற்சினால் அந்த மதிலை தாண்ட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தடை இருக்கிறத ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு சாதாரண ஒரு ஆலோசனை கொடுக்குறார். ரொம்ப சாதாரணமாக ஒரு ஆலோசனை என்ன கொடுக்குறாரு? இந்த மதிலை நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை சுற்றி வர வேணும். 7வது நாளில் 7 முறை என்ன செய்யணும்? சுற்றி வரணும். அப்பொழுது எக்காலம் எப்பொழுது ஊதுகிறார்களோ அப்பொழுது என்ன செய்யணும்? நீங்கள் ஆர்ப்பரிக்கணும். ஆர்ப்பரிக்கணும்னு என்ன அர்த்தம்னா செலிப்ரேட். அப்போது எக்காலம் ஊதும் பொழுது அவங்க செலிப்ரேட் பண்ணும். ஆனால் என்ன இல்லை, அங்கே மதில் விழுமா விழாதா? ஆண்டவர் என்ன சொல்ல? மதில் விழுங்கும் போது நீங்கள் ஆர்ப்பரிக்கன்னு சொல்லவே இல்லை. மதில் விழுகும், நான் ஒரு அற்புதம் செய்வேன், அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? ஆர்ப்பரிங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் சுற்றி வாங்க, சொல்கிறபடி செய்யுங்க, சுற்றி வந்துட்டே இருங்க. எப்போ உங்களுக்கு ஒரு பெருசாக ஒரு சவுண்டு வருதோ, இல்லை ஒரு பெரிய ட்ரம்பட் எப்போ ஊதுறாங்களோ அப்போ என்ன செய்யுங்க? உடனே ஆர்ப்பரிக்க ஆரம்பிங்க. ஆமென். பாருங்கள், சீக்ரெட்டே அதுதான். ஆண்டவர் கொடுக்குற இந்த ஆலோசனையில் இருக்கிற சீக்ரெட்டு அதுதான். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆலோசனை கொடுக்கும் பொழுது அவர் இன்ச்சு இன்ச்சாக சில வேலைகள் கொடுப்பார். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்குற பொழுது ஆபிரகாமுக்கு உன்னோட மகனை எடுத்துகிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டார். அட்ரஸ் கொடுக்கல, ஜிபிஎஸ் லொக்கேஷன் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, நீ போன்னு சொல்லிட்டார். போக போக ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆபிரகாமை நடத்தினார். அது ஒரு பக்கம்.
ஆனால் அவர் கொடுக்கிற ஆலோசனைகள், அவர் கொடுக்கிற தீர்க்கமான திட்டங்கள் எல்லாம் அதுக்கு ஆரம்பமும் இருக்கும், முடிவும் இருக்கும். ஆமென். அவர் ஆரம்பத்தையும் வச்சிருக்கிறாரு, முடிவையும் அவர் வச்சிருக்கிறார். ஆமென். அவர் கடைசியில் என்ன நடக்கும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அவர் தான் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறார், அவர் தான் இதை நடத்துகிறார். இப்போ சொல்லுங்க, அவர் சொல்றாரு, நீங்கள் சுற்றி வாங்க, எப்பொழுது எக்காலம் ஊதுகிறத நீங்கள் கேட்கிறீர்களோ அப்பொழுது என்ன செய்யணும்? ஆர்ப்பரிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும், நீங்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் செய்த அற்புதத்துக்காக நீங்கள் ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைச்சு நீங்கள் ஆர்ப்பரிக்கணும், அதை அப்படியே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ அவர் சொல்லுகிற இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே என்ன இருக்குது? முடிவு அங்கே இருக்குது. ஆமென். அவர் கொடுக்குற ஆலோசனையிலேயே அது எப்படி முடியும் என்று சொல்லி அவர் ஏற்கனவே என்ன செய்கிறார்? அதை திட்டமாய் தெளிவுபடுத்துகிறார். ஆமென். கிதியோனை ஆண்டவர் அழைத்த பொழுது அவர் சொன்னார், நீ என்ன செய்ய, ஒருவனாய் போய் என்ன செய்ய முடியும்? அந்த பெரிய யுத்தத்தை ஜெயிக்க முடியும். அவர் யுத்தம் ஆரம்பிக்கும் முன்பதாகவே அந்த யுத்தத்திலிருந்து வெற்றி என்ன செஞ்சிட்டாரு? வெற்றி ஏற்கனவே உண்டானது போல கர்த்தர் என்ன செய்யறார்? கிதியோனிடத்தில் பேசுகிறார். ஆமாம். அங்கே யுத்தம் நடக்கலை, இவங்க எத்தனை பேருன்னு சொல்லி என்ன செய்யல, போய் பார்க்கல, எவ்வளோ பெரிய எனிமி இருக்கிறாங்க, எதிரி இருக்கிறாங்க, ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் கிதியோனை அழைத்த பொழுது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உனக்கு வெற்றி என்ன செஞ்சிட்டேன்? கொடுத்துட்டேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற இப்படிப்பட்ட ஆலோசனைகள் எப்படி இருக்கும்? முடிவையும் அது சேர்த்ததாக இருக்கும். ஆமென். இட் இன்க்ளூட்ஸ் தி எண்ட். ஆமென். அப்போ அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனில், ஆலோசனையில் எப்படி முடியும்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் ஆரம்பத்தையும் முடிவையும் அவர் உள்ளடக்கியதாக என்ன செய்கிறார்? அவர் ஆலோசனை கொடுக்கிறார். சரி, இப்போ பாருங்க, சொல்றாரு, என்ன செய்யுங்க, எப்போ எக்காலத்தை கேட்குறீங்களோ அப்போ உடனே என்ன செய்யுங்க? ஆர்ப்பரிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ அவர் சொல்லுகிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமென். அப்போ அவர் கொடுக்குற இந்த சாதாரணமான இல்லை மனித அறிவுக்கு ரொம்ப குறைவாக இருக்கிற இப்படிப்பட்ட திட்டங்களை கூட நம்ம முழுமையாய் அதை கடைசி வரைக்கும், ஏன்னா நான் எப்போதும் சொல்வேன், half obedience is not obedience or partial obedience. இல்லை குறைபட்ட நம்ம கீழ்ப்படிவது அது நிச்சயமாக கீழ்ப்படிவதில்லை. அது மாதிரி டிலேட் ஒபீடியன்ஸ் என்ன இல்லை, ஒபீடியன்ஸே கிடையாது. கால தாமதமாய் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படிவதும் என்ன இல்லை, அது கீழ்ப்படிதலே கிடையாது. நம்ம ஏதோ பண்ணிட்டோமே, பாதி பண்ணிட்டோம்ல, இல்லை ஆண்டவர் சொன்னதில் பாதி செஞ்சிட்டோம்ல, பாதி அச்சீவ் பண்ணிட்டோம்ல, அது என்ன இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. ஆண்டவர் இந்த வருஷத்தில் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி சொல்கிறாரு, நம்ம அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா அதுவும் என்ன இல்லை, அது கீழ்ப்படிதல் கிடையவே கிடையாது. ஆமென். பாருங்க, இந்த ஜனங்கள் ஆண்டவர் சொன்னபடி அவங்க என்ன செய்கிறாங்க? சுற்றி வருகிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஏமாற்றம் தான், அப்படி தானே? ஒவ்வொரு நாளும் என்னது, ஏமாற்றத்தோடு தான் வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை எது இருக்கு? 7 நாட்களுக்கு இருக்குது. அது மாத்திரம் இல்லை, ஒரு எக்கால சத்தத்திற்கும் அது உள்ளடக்கியதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இவங்க ஆர்ப்பரிப்பதிலும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமென். அவங்க பாருங்க, இவங்க ஆர்ப்பரித்த பிறகு தான் அங்கே என்ன இருக்குது? மதில், இந்த சுவர் விழுகிறத பார்க்குறோம். ஆமென். அப்போ ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனையில் ஆரம்பமும் இருக்குது, முடிவு இருக்குது. அந்த முடிவு வரைக்கும் அவர்கள் செய்கிற பொழுது தான் அந்த அற்புதத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. வேதம் சொல்லு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் சொல்கிறேன், நானே முதலும் முடிவுமா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், ஐ ஆம் தி பிகினிங் அண்ட் தி எண்ட், ஐ ஆம் தி ஆல்ஃபா அண்ட் ஒமேகா, ஆல்ஃபா ஒமேகாவா நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் முதலும் முடிவாக இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? முடிவு பரியந்தம் நம்முடைய வாழ்க்கை அவரை கீழ்ப்படிவதிலும், அவர் சொல்லுகிற ஆலோசனை கேட்டு நடப்பதிலும், நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வது எல்லாவற்றிலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பது அவசியமாக இருக்குது. ஆமாம். இப்போ ஹியூமன் டெண்டன்சி என்னென்னா, பாதியில் விட்டுட்டு போகிறது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருப்பாங்க, சொல்லுவாங்க. சிலர்லாம் என்கிட்ட ரொம்ப சொல்லுவாங்க, அண்ணே அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லி. ஆனால் ஆரம்பிச்சிட்டோன்னா ஒரு வாரம் 10 நாளுக்கு பிறகு என்ன, அது ஆள் அட்ரஸே இருக்க மாட்டாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியாது. என்னப்பா இவ்வளோ சொன்னியே நீ, இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லி. அப்போ பாருங்கள், மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? அவருடைய வாக்கை மாற்றுகிறாங்க, சொல்ல மாற்றுகிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? முடிவு பரியந்தம் அவர் காப்பாற்றினார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் அவர் என்ன செய்கிறாரு? உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட நான் இருக்கிறேன். ஆமென். I will be with you until the end of ages. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் என்ன செய்கிறேன்? சதா காலம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் முடிவு பரியந்தம் நான் இருக்கிறேன். அது மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க?
முடிவு பரியந்தம் உங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறத முடிவு பரியந்தம் செய்யுங்க. ஆமென். கடைசியில் சில பேர் என்ன செய்வாங்க, எல்லாம் செஞ்சுட்டு எப்போ அது கனிஞ்சு வருமோ அப்போ என்ன செஞ்சுருவாங்க, விட்டுருவாங்க. ஆமென். எப்போ அது ஃபுல்ஃபில் ஆகணுமோ அது கொஞ்சம் முன்னாடி அதை என்ன செஞ்சுருவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், இது நடந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் என்ன அது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தாங்கன்னா இது முழுமையாக நடந்திருக்கும். ஆனால் என்ன செய்வாங்க, சில பேர் பொறுமை இல்லாமல் என்னவோ அது மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், சரி. ஸோ இப்போ இன்றைக்கி 3லேருந்து 5 வசனம் வாசிக்கிற பொழுது நம்ம வாசிக்கிறோம். 4ஆம் வசனம், 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொடி இடும் பொழுது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவீர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர்கள் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். அப்போ ஆண்டவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி இருக்குது, எல்லாமே அடங்கி இருக்குது. ஆண்டவர் சொன்ன நீங்கள் நடந்துகிட்டே இருங்க. ஆசாரிகள் என்ன செய்வாங்க, எக்காலத்தை ஊதுவாங்க. அதை கேட்ட உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, ஆர்ப்பரிங்கன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய அற்புதம் நடப்பதற்கு முன்பதாகவே நீ எப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்களோ, எப்போ ஆண்டவரை நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ ஆண்டவரை ப்ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ என்ன ஆகும்னா அந்த அற்புதம் அது நடந்து முடியும். ஆமென். அது ஆண்டவர் என்ன செய்வார், அந்த அற்புதத்தை முழுமையடைய செய்வார். ஆமென், முழுமையடைய செய்வார். பாருங்கள், அவங்க சென்று கொண்டிருந்த பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அற்புதத்தை செஞ்சுட்டு தான் இருந்தார். அவங்களுக்கு என்ன செய்யவில்லை, கண்களால் காண முடியவில்லை, சத்தம் கேட்கல, விஷுவலாக ஒன்றுமே நடக்கலை, சத்தமாகவும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னபடி அவர்கள் எப்பொழுது ஆர்ப்பரித்தார்களோ, எப்பொழுது ஆண்டவர் சொன்னபடி சந்தோஷமாக நடந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷத்தோடு கூட ஆர்ப்பரித்தார்களோ, அப்பொழுது என்ன ஆயிடுச்சு, எல்லாம் அங்கே இருந்த அவர்களுக்கு தடையாக இருந்த காரியங்கள் எல்லாம் மாறி போனதுன்னு சொல்லி பார்க்குறோம். வேதம் சொல்லி அவரவர் என்ன செஞ்சுட்டாங்க, அது மேலே ஏற கடவர்கள் அது மேலே ஏறி போனாங்க. போய் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் வைத்திருந்த வாக்குத்தத்தத்தை அவங்க சுதந்திரித்து கொண்டார்கள். ஆமென். அப்போ ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை சுதந்திரிக்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணும், ஆர்ப்பரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஆர்ப்பரிக்க வேண்டிய அவசியமாக இருக்கு. பாருங்க, எலியா மழைக்காக காத்திருக்கிறாங்க, எல்லாரும் காத்திருக்கிறாங்க. ஆனால் எலியா என்ன செய்கிறாருன்னா, அங்கே முகம் குப்புற விழுந்து அவர் என்ன செய்யறார், ஜெபிச்சிட்டு இருக்கிறார். அதை ஜெபிக்கும் பொழுது அவருடைய காதுகளில் என்ன கேட்குது, ஒரு பெருமழையின் இறைச்சல் கேட்குறத பார்க்குறோம். மற்ற யாருக்கும் கேட்கல, ஆனால் எலியாவுக்கு மாத்திரம் என்னது, பெருமழையின் இறைச்சலை அங்கே எலியாவினால் கேட்க முடிந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆமென். அப்போ எலியாவினால் என்ன பண்ண முடிந்ததுன்னா, ஆண்டவர் கொண்டு வருகிற பெருமழையினுடைய சத்தத்தை அவர் முன்னாடியே கேட்க முடிந்ததுன்னு சொல்லி, அதனால தான் ரொம்ப விசுவாசத்தோடு என்ன செய்கிறாரு, கேஎஸ்ஏ போய் நீ போய் வெளியில் போய் பாருன்னு சொல்லி அவர் 7வது முறை தான் என்ன செய்கிறாரு, ஒரு மனித கை அளவுள்ள ஒரு மேகத்தை பார்க்கிறோம். ஆமென். அப்போ அது வரைக்கும் அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் எலியாவினால் என்ன பண்ண முடிந்தது, ஒரு பெருமழையின் இறைச்சலை அங்கே கேட்க முடிந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆமென். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சாதாரண ஒரு காரியத்திலிருந்து அவர் கொடுக்குற அந்த ஆலோசனையில் என்ன செய்கிறார், நம்ம எல்லாம் என்னென்ன செய்யணும், அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன செய்து முடிக்க போகிறார், எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், அதை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக நமக்கு கொடுக்கறது பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற எல்லா ஆலோசனையிலும் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக அதை என்ன செய்யணும், அதை கவனித்து அதில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும், கூர்ந்து கவனித்து அதுபடி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ வேத வசனங்கள், கர்த்தர் நம்மளோட கூட பேசுகிற காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக கூர்ந்து கவனித்து அவர் சொல்லுகிறதை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும், அதன்படி முழுமையாய் நம்ம ஒப்பு கொடுத்து நடக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறத பார்க்கிறோம். பாருங்க, 15ஆம் வசனம், 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அந்த பிரகாரமே பேதுரும் அவருடைய நண்பர்கள் என்ன செய்கிறாங்க, ரா முழுவதும் கஷ்டப்பட்டு மீன்கள் பிடிக்காமல் என்ன செய்கிறாங்க, வந்து வலைகளை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசுவானவர் பேதுருக்கு சொந்தமான படகை கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு ஆழத்தில் தள்ளி அங்கே உட்கார்ந்து என்ன செய்கிறார், ஜனங்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறார், அவருடைய வார்த்தையை கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறார்.
பேசி முடித்த பிறகு பேதுரு உடைய நண்பர்கள்லாம் பார்த்து என்ன செய்யுங்க, நீங்கள் ஆழத்தில் தள்ளிட்டு போய் உடைய வலைகளை போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் பேதுரு என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் புலம்பி முடிச்சுட்டு, எல்லாம் நாங்கள் ராமுழுதும் கஷ்டப்பட்டோம், எங்களால் என்ன செய்யலை, ஒரு மீனை எங்களுக்கு அகப்படவில்லை, ஒன்றுமே நடக்கலை என்று சொல்லி என்னுடைய புலம்பலெல்லாம் சொன்ன பிறகு அவர் முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்கிறார். அன்றியும் உங்களுடைய வார்த்தையின்படியே நான் என்ன செய்கிறேன், இந்த வலையை நான் போடுகிறேன்னு சொல்லி அங்கே போகிறது. அப்போ எப்பொழுதுமே பாருங்கள், ஒரு சில கீவேர்ட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சொல்கிறதெல்லாம் பரவாயில்லை. யோசபாத் வந்து பெரிய படை வருது, வேதம் சொல்லுகிறது யோசபாத் அதை பார்த்து பயந்துன்னு முடிக்கல, முடிச்சுட்டா அங்கே ஸ்டோரியில் வேறு எதுவுமே இல்லை, நமக்கு நம்பிக்கை தருகிற காரியங்கள் அதில் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது யோசபாத் பயந்து தேவனை தேடும்படி என்ன செய்கிறார், அவர் ஒருமுகப்படுத்துகிறான்னு சொல்லி பார்க்குறோம். He decided to seek God. ஆண்டவரை தேடும்படி தன்னை அங்கே ஒப்பு கொடுக்கிறத பார்க்குறோம். அப்போ இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அந்த பிரகாரமே. அப்போ என்னது, ஆண்டவர் கொடுக்கிற சரியான அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை, சரியான ஆலோசனையை கேட்டு அந்த பிரகாரமே என்ன செய்கிறார், ஆண்டவர் சொன்னதை கேட்டு என்ன செய்கிறாங்க, பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தாங்க. ஆமாம், 7 தரம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம கூர்ந்து கவனித்து அந்த ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற பொழுது, இங்கே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், மனிதனால் செய்யக்கூடாததை கர்த்தர் என்ன பண்ண ஈஸியாக ஆண்டவர் என்ன பண்ண ஈஸியாக என்ன செஞ்சுட்டாரு, செய்து முடிச்சிட்டார். இப்போ இப்படி சொல்லுவோமே, பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சிறிய ஆலோசனைகளை கொடுத்து, இல்லை சிறிய காரியங்களை செய்ய சொல்லி அதன் விளைவாக பெரிய அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் செய்கிறார். ஆமாம். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சொல்ற, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, சாதாரணமாக சுற்றி வாங்க, அவ்வளோதான். சாதாரண காரியம்தான், சின்ன காரியம்தான், எல்லாம் ரொம்ப லகுவாய் செய்து முடிக்கிற காரியம். ஆனால் ஆண்டவர் செய்கிறது என்னது, பலத்த காரியங்கள். ஆமாம். அப்போ ஆண்டவர் செய்கிற பலத்த காரியங்களுக்கு நம்ம செய்கிறது என்னது, ரொம்ப சாதாரண காரியம். ஆமாம். நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறோம், நம்ம புலம்ப ஆரம்பிக்கிறோம், என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன் இவ்வளோ கஷ்டமான காரியங்கள் ஆண்டவர் கொடுக்கணும், இது எவ்வளோ ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது அது என்று சொல்லல. சில காரியங்கள் நம்முடைய கண்களில் பார்க்க முடியல, உடனே நம்ம என்ன செய்யறோம், புலம்ப ஆரம்பிக்கிறோம், உடனே நம்ம என்ன செய்கிறோம், கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்ய, நமக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறார். ஆமாம். இப்போ நம்ம இந்த சபையில் உட்கார்ந்து நம்ம வேத வார்த்தையை தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது நமக்காக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு வேலையை அவர் செஞ்சுட்டுருக்கிறார், ஒரு கிரியை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆமாம். ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய காதுகளுக்கு கேட்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், நமக்காக அவர் வேலை பண்ணிகிட்டே இருக்கிறார். ஆமாம். அதனால் வேதம் இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஆமாம். நம்மளாவது என்ன செய்கிறோம், 8 மணி நேரம் தூங்குகிறோம், ஆனால் அவர் என்ன செய்கிறார், நமக்காக அவர் என்ன செய்கிறார், கிரியைகளை அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆமாம். ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அவைகளை நாம் நம்முடைய கண்கள் காணும்படியாக, நம்முடைய காதுகள் கேட்கும்படி ஆண்டவர் என்ன செய்வார், அவர் செய்து முடியும். எத்தனை விசுவாசிக்கிறாங்க. ஆமாம். கர்த்தர் செய்ய அவராலே கூடும். ஆமாம். மனிதனாலே கூடாதது தேவனாலே கூடும் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ நம்மளால் முடியாதது ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஆமாம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஆமாம். அப்போ நம்முடைய காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் கொடுக்கிற அது சாதாரண ஆலோசனைகளாக இருந்தாலும் கூட அவைகளை நம்ம கூர்ந்து அதை கவனித்து அதன்படி நம்ம கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக அதை செய்ய வேண்டியது அவசியம். பாருங்கள், அங்கே பாருங்கள், அந்த பிரகாரமே பட்டணத்தை அவர் 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமாம். பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையை கேட்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நடப்பது மாத்திரமல்ல, விசுவாசத்தை அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆமாம். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டியது அவசியமோ, எவ்வளோ அவசியமோ, அதுபோல் விசுவாசத்தை அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியம். ஆமாம். இப்போ யோசுவா சொல்கிறாரு, ஆசாரிகளை இக்காலங்களை ஊதின பிறகு அவர் சொல்கிறாரு, இப்பொழுது ஜனங்களை பார்த்து என்ன செய்யுங்க, நீங்கள் ஆர்ப்பரியுங்கள். ஏன் ஆர்ப்பரியுங்க, பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இது என்னது, இது ஒரு விசுவாச அறிக்கை. விசுவாசத்தை என்ன செய்யறார், அவர் டிக்ளேர் பண்றார். இன்னும் என்ன செய்யல, ஆண்டவர் பட்டணத்தை கொடுக்கல, இன்னும் அங்கே அந்த மதில் என்ன செய்யவில்லை, கீழே விழவில்லை, எதுவுமே நடக்கல.
எந்த அற்புதம் அவங்க கண்கள் பார்க்கவில்லை. ஆனால் யோசுவா சொல்றாரு, இப்பொழுது என்ன செய்யுங்க, ஆர்ப்பரியுங்கள். ஏன்னா பட்டணத்தை கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, உங்களுடைய கரங்களை கொடுத்துட்டார். ஆமென். ஸோ எப்போ நம்ம விசுவாச அறிக்கை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுது விசுவாசத்தில் நம்ம அறிக்கையை நம்ம செய்து கொண்டே இருப்போமோ, அப்பொழுது தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், நம்மளால் அந்த அற்புதத்தை பார்க்க, அதை உணர, அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இப்போ யோசுவா பார்த்து, ஜனங்களை பார்த்து, பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டார் என்று சொல்லி அவன் சொன்ன பிறகு அவங்க ஆர்ப்பரிச்சாங்க. அந்த மதில் கீழே உள்ளது. 20ஆம் வசனம், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் வேதம் என்ன சொல்லுது, அலங்கம் இடிந்து விழுந்தது. ஒரு ஆமேன் சொல்லும். ஆமேன், ஆமேன். அவங்க எப்போ ஆர்ப்பரித்தார்களோ அப்பொழுதுதான் என்னது, அங்கே அலங்கம் கீழே இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து அது பிறகு என்ன செஞ்சுட்டாங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவங்க சுதந்திரவாளிகளாய் போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆமென். அப்போ சுதந்திரவாளிகளாய் மாறுவதற்கு உள்ள எல்லா தடைகளையும் நாம் மீறி போவதற்கு நம்ம என்ன செய்யணும், விசுவாச அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். ஆமென். நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுப்பாருன்னு சொன்னால், இல்லை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நம்ம கொடுப்பாருன்னு சொன்னால், அதை நம்ம தலானிக்கு அடியில் போட்டு படுக்கிறது ஒரு பயனும் இல்லவே இல்லை. ஆமென். ஏதோ ஒரு மூலையில் போட்டுட்டு ஆண்டவர் சொல்லிட்டார் நடத்துவார் என்று சொல்லி மறந்து போவதும் ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஆமென். ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னால் அதை நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும், அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். ஆமென். அது நடக்குது, இப்போ நடக்குது, நடக்கலை, அது முக்கியமான ஒரு காரியம் அல்ல. எப்பொழுது அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை, அவர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ம விசுவாசத்தில் நம்ம அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறோமோ, அது என்ன நடக்கும், ஒரு நேரத்தில் ஆண்டவர் அவைகளை முற்றிலுமாக நிறைவேற்றுவார். ஆமென். அவங்க எப்பொழுது விசுவாச அறிக்கை செய்தார்களோ, அவங்க கொடுத்த அந்த ஆலோசனைப்படி எப்படி நடந்தார்களோ, அதன் முடிவில் என்னாச்சு, கர்த்தர் அந்த அற்புதத்தை செஞ்சு முடிச்சிட்டார். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்யறார், ஆலோசனைகளை கொடுக்கிறார். அந்த ஆலோசனையில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் வைத்திருக்கிற அற்புதத்தையும் சேர்த்து தான் அந்த ஆலோசனையில் அது அடங்கினதாக இருக்குது. ஒருவேளை அது பாதி கூட நமக்கு கிடைத்திருக்கலாம், பாதி ஆலோசனை தான் கிடைச்சிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதை நம்ம முழுமையாக கேட்டு கீழ்ப்படிந்தாலும் மீத பாதி ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், அவர் செஞ்சு முடிச்சிடுவார். ஆமென். அப்போ ஆண்டவர் செய்வதை அவர் செய்து முடிப்பார். நம்ம கொடுத்ததை நம்ம ஜாக்கிரதையாக அதை செய்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கென்று சொல்லி வைத்திருக்கிற சாதிக்க முடியாத, மனிதனாலே சாதிக்க முடியாததையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ரொம்ப ஈஸியாக லகுவாய் என்ன செய்வார், அதை சாதித்து நமக்கு கொடுத்துருவார்னு சொல்லி பார்க்குறோம். ஆமென். ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சாதிக்க முடியும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமோ, அதை என்ன செய்ய போகிறோம், ஆண்டவருடைய கரங்களில் கொடுக்க போகிறோம். ஆமென். ஆண்டவரிடத்தில் விட்டு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் இது எனக்கு முடியல, ஆனால் உமக்கு முடியும் என்று சொல்லி நம்ம விசுவாச அறிக்கை செய்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்து முடிப்பார். ஆமென். அவர் சொன்னார் பவுலிடத்தில், என் கிருபை உனக்கு போதும். ஆமென். குறைகள் உண்டு. பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு முள் பவுலோடு பிரயாணிச்சுட்டே தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னுடைய கிருபை உனக்கு போதும், நான் மட்டும் இருந்தால் போதும், என்னுடைய கிருபனோடு இருந்தால் மாத்திரம் போதும். ஆமென். மற்ற எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய போகிறேன், உனக்காய் நான் சாதிக்க போகிறேன், உனக்காய் நான் செய்து முடிக்க போகிறேன்னு சொல்லி. ஆமென். அப்போ நம்ம கர்த்தர் செய்து முடிப்பார், அவர் எனக்காய் சாதிப்பார்னு சொல்லி நம்ம விசுவாச அறிக்கை செய்ய செய்ய கர்த்தர் என்ன செஞ்சுருவார், எல்லாவற்றையும் நமக்காய் நன்மையாய் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். அதனால் இந்த நாளில் நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இப்பொழுது நீங்கள் ஆர்ப்பரியுங்க, இப்பொழுது நீங்கள் ஆர்ப்பரிங்க. என்ன காரியங்கள் உங்களுக்கு தடையாய் வந்து நின்று கொண்டிருக்கிறதோ, எந்த காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த காரியங்கள் நீங்கள் முன்னேற விடாதபடி ஒரு காரியம் உங்களை தடையாய் நின்று கொண்டிருக்கிறதோ, ஒருவேளை ஒரு பெரிய எரிகோ கோட்டையை போல ஒரு பெரிய அலங்கம் நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, நமக்கு முன்பதாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறபடி அவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நம்ம நடக்கிற பொழுது, ஹல்லேலூயா, அவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நம்ம நடக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அசாத்தியமான காரியங்களை, அசாதாரணமான காரியங்களை, மனிதனாலே கூடாத காரியங்களை, நம்முடைய எண்ணத்திற்கு எட்டாத காரியங்களை அவர் செய்து முடிக்க அவர் வல்லமுள்ள உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாக இருக்கிற அசைக்க முடியாத, பெயர்ந்து போக முடியாத மலைகளையும் கர்த்தர் பெயர்ந்து போக அவராலே கூடும். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாச அறிக்கை மாத்திரம் செய்ய போகிறோம். ஆண்டவர் இது உம்மாலே கூடும் என்று சொல்லி, இது உம்மாலே கூடும் ஆண்டவரே, இது உம்மாலே கூடும், எல்லாம் உம்மாலே கூடும். ஹல்லேலூயா. கர்த்தராலே கூடாதது ஒன்றுமில்லை.
அவர் கொடுக்கிற ஆலோசனைகளை நம்ம கேட்டு அதன்படி செய்கிற பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்காய் பெரிய காரியங்களை, மகத்துவமான காரியங்களை அவர் செய்து முடிக்கிற அவர் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நினைத்ததை அவர் செய்து முடிக்கிறார். நமக்காய் வைத்திருக்கிற திட்டங்களை, அவர் நம்மை குறித்து அவர் யோசித்திருக்கிற காரியங்களை அவர் முழுமையாய் நிறைவேற்ற, முழுமையாய் செய்து முடிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அவர் நம்ம கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நம்ம செய்கிற பொழுது கடைசி வரைக்கும் முழுமையாக அதை செய்து முடிக்கிற பொழுது கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற அசாத்தியமான காரியங்கள், அசாதாரணமான காரியங்களை நம்முடைய கண்கள் காணும்படியாக, நம்முடைய காதுகள் செவிகள் கேட்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில அதை உணர்ந்து அதை அனுபவிக்கும்படியாக தேவன் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. விசுவாசத்தோடு கூட விசுவாச அறிக்கையோடு கூட கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்க போகிறோம் இந்த நாளிலே. ஹல்லேலூயா. Oh, thank you Jesus. ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை, ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை, ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை சொல்லுமா ஓசன்னா உன்னதங்களில் ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா, 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 ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா, 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 ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஹல்லேலூயா. யோசனையில நீ பெரியவர் ஆண்டவரே. எங்களை குறித்து நீ வைத்திருக்கிற ஆண்டவரே யோசனைகள் ஆண்டவரே உயர்ந்ததா இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல, எங்களுடைய வழிகளும் உடைய வழிகள் அல்ல கர்த்தாவே. எங்களுடைய எண்ணங்களை காட்டிலும், எங்களுடைய சிந்தையை காட்டிலும் ஆண்டவரே, எங்களுடைய திட்டங்களை காட்டிலும் நீ வைத்திருக்கிற ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே மிக உயர்ந்ததா இருக்கிறது கர்த்தாவே. ஹல்லேலூயா. வானத்திற்கும் பூமிக்கும் இருக்கிற ஆண்டவரே தூரமாக ஆண்டவரே கர்த்தருடைய திட்டங்கள் உயர்ந்ததா இருக்கிறது ஆண்டவரே.
ஹல்லேலூயா. நீ கொடுக்கிற ஆலோசனைகளை ஆண்டவரே, நீ கொடுக்கிற கர்த்தாவே தீர்க்கமான ஆண்டவரே திட்டங்களை ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பெற்று உணர்ந்து ஆண்டவரே அப்படியே கீழ்ப்படிந்து நாங்கள் செய்ய எங்களுக்கு நீ உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களுக்காய் கர்த்தாவே நீர் எல்லா நேரமும் எங்களுக்காய் கர்த்தாவே கிரியைகளை ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் கர்த்தாவுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஆண்டவரை ஏமாற்றத்தோடு தோல்வியோடு செல்லக்கூடாதபடி ஆண்டவரே தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ விசாரித்து ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில என்ன தேவைகள் என்று சொல்லி நீ கேட்டு அதன்படி நடத்துகிறவராக நீ இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் முற்றிலுமாய் நீ அகற்றி போடுவீராக. ஹல்லேலூயா. நீ கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே சுதந்திரவாளிகளாய் மாற்றும்படியாக நாளை நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகள் மாறாததே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் மாறாததா இருக்கிறது கர்த்தாவே. அவைகளும்படியாக நீ சொன்னபடியாக ஆண்டவரே நீ செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் வருகிற தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ ஆண்டவர் முற்றிலுமாய் அகற்றி விடுவீராக. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நாளை நிரப்பி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ கிருபை சமாதானம் இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ஆண்டவருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கும்படியாக பரலோகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்மை தேடி ஒவ்வொருவரையும் தேடி ஹல்லேலூயா நம்ம உலகத்தில் பார்க்கிறோம் அநேக கடவுள்களை தேடி போகிற இந்த சூழலை கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கடவுள் நம்மை தேடி அவர் வந்தார். நம்ம பாவிகளாய் இருக்கும் பொழுதே அக்கிரமக்காரர்களாய் இருக்கும் பொழுதே கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்த பொழுதே அவர் நம்மை தேடி நம்மை நேசித்தபடினாலே வந்தார். நமக்காய் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய சரீரத்தை அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரத்தில் இருந்து எல்லா இரத்தத்தையும் நமக்காய் அவர் சிந்தினார். நம் பாவிகளாய் தொடர்ந்து இருக்கும்படியாக அல்ல, பரிசுத்தவான்களாய் மாற்றும்படியாக, நீதிமான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படியாக, அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றும்படியாக, அவருடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாய் மாற்றும்படியாக கர்த்தர் இவைகள் எல்லாம் நமக்காக அவர் செய்து முடித்தார். நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிற தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை அவர் தன் மேல ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து முடித்தார். ஹல்லேலூயா. அவருடைய நீதியினாலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மேல இருக்கிற அழுக்கான கந்தையை அவர் எடுத்துட்டு அவர் மேல இருக்கிற நீதியின் வஸ்திரத்தை நம்மை போர்த்தி நம்மை நீதிமான்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது இயேசுவானவர் மேலறையில சீஷலோடு கூட இருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷரிடத்துல கொடுத்து சொன்னார், வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் திரும்பி வருகிற வரைக்கும் இதை நினைவு கூறும்படி இதை செய்கள் என்று சொல்லி ஆண்டவர் சீஷரிடத்துல கொடுத்த அதே காரியத்தை நாமும் இந்த காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காய் நான் பெற்ற அந்த அடியின் நிமித்தமாக, என்னுடைய சரீரத்தில் உள்ள காயங்களின் நிமித்தமாக, அவைகளின் தழும்புகளின் நிமித்தமாக நம்ம எல்லாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, நம்ம எல்லாம் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, நம்ம எல்லாம் பலத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடித்திருக்கிறார். இந்த அப்பம் அதை குறிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நம்ம உட்கொள்ளுகிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இதை நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லாம் உட்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லி நம்ம எல்லாரும் இந்த அப்பத்தை புசிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. கர்த்தர் அதே போல அந்த பாத்திரத்தையும் எடுத்து அதை சீஷரிடத்துல கொடுத்தார். அவர் சொன்னார், இது என்னுடைய ரத்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது. உங்களுக்கு அந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், ஆண்டுடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினாரே. கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவர் நமக்காக அவர் சிந்தி நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாக, நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றிக்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. ஓ நம்மை முழுமையாய் உள்ளும் புறமும் கழுவி சுத்திகரிக்கும்படியாக கர்த்தர் அந்த காரியத்தை ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். சொன்னார், இது என்னுடைய ரத்தம்,
நான் திரும்ப வருகிற வரைக்கும் இதை நினைவு கூறும்படி இதை நீங்க செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் நம்ம கட்டளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்ம எல்லாரும் அந்த கரங்களில் இருக்கிற இந்த திராட்சை ரசத்தை நம்ம எல்லாரும் பானம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எங்களுக்காய் நீர் பாடுபட்டீர், எங்களுக்காய் அடிக்கப்பட்டீர், எங்களுக்கு அவருடைய ரத்தத்தை சிந்தினீர், எங்களுக்காக சிலுவையில் அறையப்படும்படி உம்மை ஒப்பு கொடுத்தீர், எங்களுக்கு அவருடைய ஜீவனையே நீ கர்த்தாவே பலியாக ஒப்பு கொடுத்தீர். அது மாத்திரமல்ல, எங்களுக்காக நீ 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்து ஜீவிக்கிறவராக, ஆண்டவர் நித்திய தேவனாக, ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இப்பொழுதும் ஜீவிக்கிறவராக, நீ எங்களோடு கூட இருக்கிறவராய் ஆண்டவரே கர்த்தாவே இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ உயிர்த்தெழுந்தல் நிமித்தமாக எங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நீ திரும்ப வருவீர் ஆண்டவரே, உம்முடைய சபையை எடுத்துக்கொள்வீர் ஆண்டவரே. மனவாட்டியா இருக்கிற உம்முடைய சபையை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீ திரும்ப உம்முடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்வீர் கர்த்தாவே. ஆண்டவரை இதை நோக்கி நாங்கள் ஆண்டவரை இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வாழ்க்கையை ஆண்டவரை கர்த்தாவை கடத்தி செல்லும்படியாக, நடத்தி செல்லும்படியாக தேவன் இந்த நாள் உம்முடைய கிருபையை ஒவ்வொரு மேலும் வைக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உமக்கு ஏற்ற பாத்திரங்களாக, ஆண்டவர் உம்மை பிரியப்படுத்துகிற பாத்திரங்களாக, ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை ஆண்டவரை செயல்படுத்துகிற பாத்திரங்களாக, ஆண்டவர் உம்முடைய திட்டங்களை கர்த்தாவை நிறைவேற்றுகிற பாத்திரங்களாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே பயன்படுத்துவீராக. அப்படி எங்களை வணைந்து ஆண்டவரை கர்த்தாவை நீ நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். கொய்யவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல ஆண்டவரை எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் கர்த்தாவே உமக்கு இஷ்டப்படி எங்களை வணைந்து கொள்வீராக. உமக்கு ஏற்றபடி உடைய ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றபடி எங்களை ஆண்டவரை உருவாக்குவீரா என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனுடைய கிருபை சமாதானம் ஆண்டவரை தொடர்ந்து தங்கியிருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய கிருபை அவளை ஆண்டவரை கர்த்தாவே சூழ்ந்து கொள்ளட்டும், நடத்தட்டும். போக்கை மரத்தையும் ஆசீர்வதிங்க, பாதுகாவலை கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவரை கர்த்தாவே நாளை தியானித்தது போல ஆண்டவரை கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அசாத்தியமான காரியங்கள், அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் இந்த வாரத்தில் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில் நீ செய்து முடிப்பீராக. ஆண்டவரே, உறங்காது தூங்காது இருக்கிற தேவன் அப்படியாக ஒவ்வொருவரையும் காத்து நடத்துவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை என்னென்ன தேவைகள் உண்டு அவைகளை இந்த நாளை சந்திப்பீராக. எல்லாவற்றையும் கரத்தில் கொடுத்திருக்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களையும் ஆண்டவர் ஆரோக்கியத்தோடு கூட ஆண்டவரை தேவையான எல்லா ஞானத்தோடு கூட அவளை ஆண்டவரை தொடர்ந்து நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த சபை ஆசீர்வதிங்க. அநேகர் கர்த்தாவே ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கப்பட, அநேகர் வந்து உம்முடைய ஆண்டவரை அரவனுடைய கரங்களினால் தொடப்பட, ஆண்டவரை கர்த்தாவே அநேகருடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட இந்த நாளிலே கர்த்தர் ஆண்டவர் எழுந்தருளியிருப்பீராக. ஹல்லேலூயா. நீர் எழுந்து கர்த்தாவே பெரிய காரியங்களை நீ செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே அந்த உலகம் ஆண்டவரை சுற்றி இருக்கிற அந்த ஆண்டவர் நெய்பர்ஹுட் ஆண்டவரை கர்த்தாவே இதை பற்றி கேள்விப்பட, இதை பார்க்க வந்து கர்த்தாவே அனுபவிக்க, ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள ருசிக்க நீ கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவனுடைய கரத்தில் விட்டு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை நீ செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் இந்த பகுதியில் ரிச்மண்ட் தமிழ் திருச்சபை ஷேரிக்ரோ சர்ச்சில் எவ்ரி வீக் 5 to 6:30 பண்ணுறோம். இந்த பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை கேட்கணும், தமிழில் வேத படம் வாசிக்கணும், தமிழில் மெசேஜ் கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் நேரில் வரலாம். எங்களோட வெப்சைட்டில் ஆஃபரிங் பற்றின டீட்டெயில்ஸ் அப்புறம் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். இன்னும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம்.